முகப்பொலிவுக்கு இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் முக அழகிற்காக இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பொடியை வச்சுக்கிட்டு பேஸ்ட் பேக் மூலம் மூஞ்சை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆவாரம் பூவோட சாறு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலர்ந்த ஆவாரம் பூவை பொடி செய்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நீரிழிவு பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. இந்த ஆவாரம் பூவோட டீ பார்த்திங்கன்னா சிறுநீர் கருப்பு இருக்கும்போது அதை குறைக்க செய்துங்க. இதனுடைய வேரிலிருந்து தயாரிக்கப்படும் சாறு இயற்கை டயோரிக்காக செயல்பட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்கவும் உதவுதுங்க. நீரிழிவு நோய் கொண்டிருப்பவர்களுக்கு சிறுநீரகம் சேதமடையாமல் இது பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த ஆவாரம் பூ சாறு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் உடல் கொழுப்பையும் பக்க விளைவுகள் இல்லாமல் குறைக்கும் ஒரு அருமருந்தாக இந்த ஆவாரம் பூ இருக்குங்க.